சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தி துஆ கேட்டால் அந்த கையை வெறுமையாக பூச்சியமாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டால் அந்த துஆ கையை உயர்த்தி நீங்க துஆ கேட்டால், ஒரு அடியான் கையை உயர்த்தி துஆ கேட்டால் அந்த கையை வெறுமையாக ஒன்றும் கொடுக்காம வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, கையை உயர்த்தி நாங்க துஆ கேட்பது என்பது ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஒழுங்குமுறை. அடுத்ததாக மூன்றாவது நான் இதை சொன்னேன். நாலாவதாக துஆ கேட்கிறேன். இப்ப கையை உயர்த்தி நீங்க துஆ கேட்கிறீங்க. இப்ப துஆ எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் புகழணும், அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு எது தெரியுமோ புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியலன்னா தமிழ்ல புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியுதா? அரபுல புகழுங்க. அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊ பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் புகழ்றது வேறு, பெயர்களை கொண்டு அழைக்கிறது அதுவும் வேற, ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவிடம் நீங்க அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். புகழ்வது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், நீ இரக்கமுடையவன், யா அல்லாஹ் நீ கருணை உள்ளவன், யா அல்லாஹ் நீ கேட்பதை தருவன், யா அல்லாஹ் நீ வாக்கு மீறாதவன், யா அல்லாஹ் நீ தாயை விட இரக்கமுடையவன், யா அல்லாஹ் அன்பாளன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், யா அல்லாஹ் என்று வேண்டிய மட்டும் நீங்க அல்லாஹ் புகழுங்க. அல்லாஹ் புகழும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல, இந்த ஹதீஸ்ல உறுதியான விஷயங்கள் ஒவ்வொரு ஹதீஸா தனித்தனியாக நான் சொல்லிட்டு வர இல்ல, அதை சுருக்கத்தை சொல்றேன். ஸலவாத் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீங்க அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி துஆ கேட்கிற ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீ துஆ கேளுங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பதில் கொடுக்கப்படுவாய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து என் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி நாங்க துஆவை ஆரம்பிக்கணும். அதே நேரம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி சொல்லி கேட்கணும். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இப்படி அந்த துஆக்கள், இது ஒரு துஆ வருது அப்படி. அப்ப யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ். அல்லாஹ்வுடைய பெயர்கள். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர் ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதகப்பிர். இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர். அல்லாஹ் சொன்ன லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி யா ஜப்பார், யா அல்லாஹ், யா அசீஸ், யா கஃபார் அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. அடிக்கடி யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் கேளுங்க. சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ கேட்கணும். ஏன்னா இந்த துஆக்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைகிறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி துஆ கேட்கிறோம். அடுத்ததாக நாங்க எங்கட துனியாவுக்கும் கேட்கணும், ஆகிரத்துக்கும் கேட்கணும். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களை முதன்மைப்படுத்தணும். குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிற துஆக்களை நம்ம முதன்மைப்படுத்தணும். அதை முதன்மைப்படுத்திட்டு நம்மட தேவைகளை கேட்கலாம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸரு துஆஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா குர்ஆன்ல வருதானே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எல்லாருக்கும் தெரியும் அது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், மறுமையிலே நல்ல தாயா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. எல்லாத்தையும் உள்ளடக்கிய துஆ.
ரப்பனா எங்கட ரப்பே ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், இந்த உலகத்துல நல்ல ரிஸ்க தாயா அல்லாஹ், நல்ல மனைவி மக்களை தாயா அல்லாஹ், நல்ல இல்மத்தாயா அல்லாஹ், நல்ல ஈமான தாயா அல்லாஹ், உலகத்துல எது நல்லதோ எல்லாவற்றையும் தாயா அல்லாஹ், மறுமையில நல்லது யா அல்லாஹ், சொர்க்கத்தை தாயா அல்லாஹ், மறுமையில உன்னை பார்க்கிற இன்பத்தை தாயா அல்லாஹ், நரகத்துல வகீனா அஸாபன்னார், நரகத்துல எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அதே மாதிரி ரசூலுல்லாஹி கேட்ட அடிக்கடி கேட்ட துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை இந்த தீனிலே உன்னுடைய மார்க்கத்திலே நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அடிக்கடி கேளுங்க, தீனுக்காக கேளுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீனிலே உறுதிப்படுத்தியா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா. ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, உன்னோட நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், வத்துகா இறை உணர்வை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப யா அல்லாஹ் ஹராமா நீ தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்கிற பக்குவ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா பிறரிடம் இருந்து நான் தேவையற்றிருக்கிற அந்த செல்வ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை கேளுங்க. வத்துகா இறை உணர்வை கேளுங்க. வல் அஃபா பத்தினித்தனம், அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து விலகி இருக்கிற அந்த பேணுதல் பக்குவத்தை கேளுங்க. வல் கினா பிறரிடம் இருந்து தேவையற்றிருக்கிற அது போதும் என்ற உள்ளம் செல்வ நிலையை எனக்கு தாயா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்கணும், துஆவுல கேட்கணும். இது அரபுல பாடம் இல்லைன்னா தமிழ்ல கேளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய நீங்க தீன் விஷயத்தை கேளுங்க. யா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல அகீதாவுல கொள்கையில வாழக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ், இஹ்லாஸோட வாழ்ற பாக்கிய தாயா அல்லாஹ். நாங்க தீனுடைய விவகாரங்களை முதன்மைப்படுத்தின அதான் அடிப்படை. ஒரு மனிதன் துனியாவுல எல்லாம் கிடைச்சி தீன் இல்லாம அக்கீதா இல்லாம போனா என்ன பிரயோசனம் இருக்குது? அப்ப எனவே நம்முடைய ஆகிராவுடைய விஷயங்களை முற்படுத்தணும். அதே மாதிரி உலகத்துல என்ன தேவை இருக்குதோ எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா பாவத்தையோ வரம்பு மீறுதலையோ அல்லது தீமையையோ அல்லது ஹராத்துக்குள்ள போறதையோ குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது இந்த மாதிரி யா அல்லாஹ் நான் ஒருவருக்கு கேடு நினைப்பது மாதிரி துஆக்கள் கேட்க கூடாது. அது கேட்பதற்கு அனுமதி கிடையாது. நாங்க அப்படி கேட்க முடியாது. எங்கட விஷயத்துல யா அல்லாஹ் நல்லது தந்திரியா அல்லாஹ், நல்ல முடிவை தந்திரியா அல்லாஹ், நல்ல முறையில வணங்குறதுக்குரிய அந்த பக்குவ தந்திரியா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்க அதை கடைசி மூட்டு புசிக்கக்கூடிய பாக்கை தந்திரியா அல்லாஹ், என் பிள்ளைகள் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், என் தாய் தந்தைக்கு யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்களுக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ். பெற்றோருக்கு அதிகமா துஆ கேட்கிறோம். எங்களுக்கு நாங்க துஆ கேட்கிறோம், அதே மாதிரி எங்களோட பெற்றோர்களுக்கு துஆ கேட்கணும். எப்பயும் துஆ கேட்கணும். ஏன்னா அவங்க தான் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்க துஆ கேளுங்க. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தாங்களோ, எப்படி இரக்கம் காட்டி என்ன வளர்த்தாங்களோ அது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். எங்கட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எங்கட வாப்பாட வாப்பா அம்மாட உம்மா இப்படி வாப்பாட உம்மா இப்படி எங்கட குடும்பங்கள் எல்லாருக்கும் துஆ கேளுங்க. விசாலமா கேளுங்க. எல்லாருக்கும் விசாலமா இருக்கிறது. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தை இந்த உலகத்துல ஐக்கியத்தை சமாதானத்தை உண்டாக்கி அல்லாஹ். துஆவை விசாலமா கேட்கணும். இப்ப ஒரு மனிதன் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா மலக்கு என்ன சொல்லுவாரு? ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், வலக்க பிமிஸ், உனக்கு அது போல கிடைக்கணும். நான் ஒரு ஆளுக்கு கேட்டா எனக்கு ஒரு ஆளுக்கு கேட்ட மாதிரி கிடைக்கும். முழு உலகத்துக்கும் கேட்டா முழு உலகத்துக்கும் கிடைக்கிற அருள் எனக்கு கிடைக்குமா இல்லையா? இப்படி ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அப்படி ஒரு அதே கருத்துல வேற ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அது பலவீனமான ஹதீஸ். ஆனா கருத்து இந்த சஹீஹ் ஹதீஸ்ல இருந்து வர கருத்து இருக்குதானே, நான் இன்னொரு ஒரு ஆளுக்கு யா அல்லாஹ் இவருக்கு நல்ல ரஹ்மத்தை நீ காட்டி யா அல்லாஹ் இரக்கப்படி யா அல்லாஹ்னு ஒரு ஆளுக்கு துஆ கேட்கும் பொழுது மலக்கு சொல்வார் ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், வலக்க பிமிஸ்ல், அது போன்று உனக்கும் கிடைக்கணும். மலக்கு எனக்கு துஆ செய்றார். இந்த மலக்கு ஒரு ஆளுக்கு கேட்டால் உனக்கு அது போன்று என்று சொல்வார். நான் உலகத்துக்கே கேட்டா இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது போல உனக்கு கிடைக்கணும் தான் அர்த்தம். அப்ப எனவே நாங்க எப்பயுமே துஆவை திறந்த மனசோடு விசாலமாக நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அப்ப எங்களுக்காக துஆ கேட்கணும், எங்கட குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நல்ல மனைவி, நல்ல சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான குடும்பம், கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம், இதற்கு துஆ கேட்கணும். யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் ஆக்கிறியா அல்லாஹ், என்ன பிள்ளைகளை நல்ல சந்ததியை நல்ல பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், என தாய் தந்தை எல்லோரையும் யா அல்லாஹ் பொருந்திக்கொள். அம்மா வாப்பாக்கு
மனைவி மக்களுக்கு, குடும்பத்துக்கு, எல்லோருக்கும் நாங்க துவா கேட்கணும். உலகத்துக்கு, இப்படி எல்லாருக்குமே துவா கேட்கிற பொழுது அதை அல்லாஹு தாலா நாங்க எங்கட திறந்த மனசோட நாங்க கேட்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கும் அது போன்ற ரஹ்மத்தை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க வேண்டிய துவாக்கள் கேட்கிற நேரம், துவா கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 வகையில் அவனுக்கு பதில் கொடுக்கப்படும். அடுத்தது என்ன? துவா கேட்டா 3 வகையில துவாக்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒன்று, அல்லாஹ் கேட்டதை உடனே கொடுத்துருவான், உடனே அவசரமா கொடுத்துருவான். அல்லது அல்லாஹு தாலா ஏதோ ஒரு ஹிக்மத் காரணி, ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அந்த துவா கேட்ட ஒன்றுக்காக அதனுடைய கூலிய மறுமையில அல்லாஹ் பிற்படுத்தி வைப்பான். அது எங்களுக்கு தெரியாது ஏன் அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறான். சில பொழுது உலகத்துல தந்தா சாதாரணமா அது முடிஞ்சு போயிடும். மறுமையில் அல்லாஹ் பிற்படுத்தி வைக்கிறதுல பெரிய ஹைர்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். இரண்டாவது. மூன்றாவது, நீங்க கேட்ட துவா நேரடியாக நடக்காவிட்டாலும் உங்களுக்கு வரைந்த ஒரு கெடுதி அல்லாஹ் உங்களை விட்டும் தூரமாக்கி இருப்பான். இந்த துவாட பரக்கத்தால, இந்த துவாட காரணத்தால உங்களுக்கு வர இருந்த கெடுதி அல்லாஹ் நீக்கிருப்பான். நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப எனவே அல்லாஹ் இந்த 3 வகையில் துவாவை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். துவாக்கள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்க்கு முன்னால் நீங்கள் ஏந்திய கைகள் வெறுமையாக விடப்படாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் வடித்த கண்ணீர் துளிகள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் இருந்து கேட்ட ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் செவியேற்காமல், அதற்கு விடை சொல்லாமல் அல்லாஹ் விடவே மாட்டான் என்பதை நாங்க ஆணித்தரமா விளைக்கணும். அடுத்தது, துவா கேட்கிற நேரம் நாங்க எந்த துவா கேட்டாலும், யாருக்கா இருந்தாலும் சரி, துவா கேட்டுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் நாங்க பாக்குறோம், எல்லாரும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில்லி இன் ஷிஅத, இப்படி நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் நீ நாடினால் என்ன மன்னி, யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு இதத்தா, யா அல்லாஹ். இப்படி கேட்க கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை, ரிஸ்க, நல்ல பரக்கத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் அது சரி வராது. அங்க துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, அது சொல்லவே கூடாது. நாங்க எங்களுக்கு கேட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கேட்டாலும் சரி, யா அல்லாஹ் நீ இத தா என்று உறுதியாக கேட்கணும். இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில் இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ நினைச்சா, நீ நாடுனா மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ நாடுனா இது தா யா அல்லாஹ். இல்ல, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் யத்தா என்று உறுதியா கேட்கணும். ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, அவர் உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் இத நிச்சயம் நீ தா யா அல்லாஹ். நீங்க அல்லாஹ்விடத்துல உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ தரணும், யா அல்லாஹ் நீ தருவா, யா அல்லாஹ். உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ நினைச்சா தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ நினைச்சா, நீ நாடினால் தா யா அல்லாஹ். இப்படி கேட்க கூடாது, இது தவறு. அப்ப எனவே நாங்க உறுதியாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் இத தா யா அல்லாஹ், இத தந்திரி யா அல்லாஹ், இத தா யா அல்லாஹ் என்று நாங்க துஆ கேட்க வேண்டும். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறுதி, இது விடை கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்க நம்பி கேட்கணும். அதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு துஆ கேட்கணும். தடம் புரளக்கூடாது. மனசுல நாங்க எப்படி இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, இதெல்லாம் என்ன நடக்க போகுது, அல்லாஹ்ட்ட நான் எவ்வளவு கேட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க மனசை தளர விட்டுற கூடாது. தளர விட்டா துஆ அல்லாஹ் தஆலா அப்படியே என்ன, இவன் நீங்க அப்படி நினைக்கும் பொழுது என்ன அல்லாஹ் தஆலா நீங்க நினைக்கிற மாதிரி தான் உங்களை நடந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில் என்ன சொல்றான், ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்ன பத்தி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். அவன் துஆ கேட்டு அல்லாஹ் கபூல் ஆக்குவான் என்று நினைச்சா நான் கபூல் ஆக்குவேன். அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு கூட அல்லாஹ் கபூல் ஆக்குவானான்னு இழுத்தா நானும் முற்றுவேன். இமாம் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கமா சொல்றாங்க. எனவே நாங்க அல்லாஹ் பதில் தருவான் அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் எனக்கு பதில் தருவான், நிச்சயம் அல்லாஹ் என்ன துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாங்க உறுதியா கேட்கணும். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, துஆ கேட்கறதுல ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னன்னு சொன்னா, கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது. கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை முன்னோக்கினார்கள். கிபிலாவை முன்னோக்கி தான் கையை உயர்த்தி துஆ கேட்டாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்ப அதுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஃபீஹி இஸ்திஹ்பாப், அதாவது கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது முஸ்தஹப்பு என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கும்போது கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது என்பது ஒரு சிறந்த புத்தகம். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. சிலவங்களுக்கு நாங்க பயணம் போறோம் அல்லது வேற எங்கேயாவது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறோம், எலும்ப கஷ்டம், சாஞ்சிட்டு இருக்கிறோம் என்றா இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலும் நீங்க துஆ கேட்கிற நேரம் கிபிலாவை முன்னோக்கி இருந்து துஆ கேட்கிறது தான் சிறந்தது. ஹதீஸ்ல உறுதியாக வந்திருக்கிறது. இல்லையானே? இப்ப துஆ கேட்க உங்களுக்கு சந்தர்ப்பம், இப்ப கிபிலாவை நோக்கி இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையலைன்னா நீங்க எப்படியும் துஆ கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை.
பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க துவா கேட்கணும்னு உட்காருங்க, துவா கேட்கணும் நீங்க இருக்கிறீங்க என்றால் கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்கிறது சிறந்தது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, துவா கேட்கிற பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா, அல்லாஹ்விடத்துல என்ன ஒரு அற்பம், அதாவது நான் அல்லாஹ்விடத்தில் இதை அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு தேவையோடு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். தன் அல்லாஹ்ட அடிமேண்ட உணர்ந்து துவா கேட்கணும். தாழ்ந்த குரலில் துவா கேட்கணும். கத்தி சத்தம் போட்டு நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், ஒரு பள்ளியில இருந்துட்டு எல்லாரும் சக்தி இந்த ஒரு ஆள் துவா கேட்கிறது எல்லாம் ஆமீன் ஆமீன் யா அல்லாஹ் இந்த வெடிக்கிற மாதிரி, அது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ரொம்ப ரொம்ப யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு யா அல்லாஹ் உது ரப்பக்கும் தல்லரூ ஹஃபியா. அல்லாஹ் இடத்துல அந்த தாழ்ந்த குரல்ல எனக்கும் என் ரப்புக்கும் இடையில உள்ள விஷயத்தை ஊருக்கும் உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையில் இருந்து அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் ரகசியமா பேசுறேன், ரகசியமா ஒப்பந்தம் செய்றேன், ரகசியமா அல்லாஹ் இடத்துல நான் கேட்கிறேன்டா நாங்க ஏன் சத்தம் போடணும், ஏன் கத்தணும்? அப்ப எனவே நாங்க மென்மையான குரல்ல அழுக வருதா அழுது துவா கேட்கிறோம். நாங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடி கெஞ்சி அழுது துவா கேட்கிறோம். இப்ப இது எனக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள விஷயம். இதை ஊரோ உலகமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சத்தம் போட்டு ஒரு ஆள் கேட்க பின்னால் ஆமீன் ஆமீன் சொல்ற இந்த வழிகேடுகளோ அல்ல. நான் என்ற தேவையை அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், தனிமையில இருந்து கேட்கிறேன், அல்லாஹ் விடை கொடுப்பான நம்பிக்கையில கேட்கிறேன், உணர்ந்து கேட்கிறேன், அழுது கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். இப்படி நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து துவா கேட்கிற பொழுது அல்லாஹு தாலா நிச்சயமாக எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வான். இதுல இன்னொரு அடிப்படையான அம்சம் என்னண்டா, துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முக்கியமானது எங்களோட உணவு பழக்கம் ஹலாலா இருக்கும். ஹராமான உணவை சாப்பிட்டுட்டு மேல சொன்ன எல்லாத்தையும் நீங்க செஞ்சாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் முக்கியமான ஒரு முகவரி. கடிதம் ஒரு 5 பக்கத்துக்கு எழுதிட்டீங்க, அட்ரஸ் எழுத இல்லைன்னா எப்படி போகும் கடிதம்? ஒரு 5 பக்கத்துக்கு கடிதம் எழுதிக்கிறீங்க, லெட்டர் எழுதிக்கிறீங்க, நீங்க அட்ரஸை போட இல்லை, கடிதம் போகுமா? நான் 10 பக்கம் எழுதினேன் 20 பக்கம் எழுதினேன்னு சொல்றதுல பிரயோசனம் இருக்குதா? இல்லை, அட்ரஸ் சரியா இருக்கணும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட உடலை ஹலாலான முறையில வளர்த்திருக்கணும், ஹலால உட்கொள்ளணும். ஹலாலான முறையில வளர்ற இந்த உடம்பு ஹலாலான முறையில சாப்பிடுற குடிக்கிற உள்ளத்தில இருந்து வார துவாக்களை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட பெரிய தலைப்பு, இதை மிக சுருக்கமாக நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில நாங்க அல்லாஹ் இடத்துல வேண்டிய மொழியில, எங்களுக்கு அரபே தெரியாதுன்றாலும் கையை உயர்த்தி அல்லாஹ்வை எங்கட வார்த்தையில புகழ்ந்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு நாங்க அப்படி அல்லாஹ் இடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் அரபு தெரிஞ்சிருக்கொண்டு, தெரிஞ்சால் கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், தெரியலையா தெரிஞ்ச மொழியில கேளுங்க. நீங்க கையை உயர்த்தி அல்லாஹ் புகழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லி நீங்க வேண்டிய துஆவை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை நீங்க சொல்லணும், கட்டாயம் சொல்லணும், முழுமையா சொல்லி போட்டு நீங்க வேண்டிய மாதிரி துஆ கேளுங்க. தெரியலையா தெரிஞ்ச அளவு சொல்லிக் கொடுங்க. அப்ப இப்படி நீங்க துஆ கேட்டு அல்லாஹ்விடத்துல துனியாவுடைய ஆகிராவுடைய காரியங்களை கேட்டு, இந்த உலகத்துக்கு மறுமை கேட்டு, தீனுக்காக துனியாவுக்காக கேட்டு, இந்த உலகத்திலே இருந்து நல்ல முறையில வாழ்ந்து மறுமையிலும் சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கிடைக்கிற அந்த உயர்ந்த இன்பத்தை எல்லாம் நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹு தாலா ஆனந்தம் அடைகிறான். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடம் துஆ கேளுங்கள், நான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன், பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்கிற பொழுது அந்த துஆக்களை நாங்கள் விசாலமா கேட்போம். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க எங்களோட துஆவை எல்லா நிலைகளிலும் எல்லாருக்கும் துஆ கேட்கிற பொழுது அது இன்னும் பரக்கத்துக்குரியதாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க கேட்ட விடயங்களை சரியான முறையில பக்குவமாக பேணுதலாக எடுத்து இந்த அடிப்படையில் நாங்கள் துஆ கேட்டால் அந்த துஆக்கள் அது கபூலாகும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான். எங்களுடைய துஆக்கள் கபூலாகிறதுக்கு நாங்க அடிக்கடி நாங்க அல்லாஹ்விடத்தில் அதையும் கேட்டுக்கொள்ளணும். யா அல்லாஹ் இந்த துஆவை கபூலாக்கிறியா, அல்லாஹ் இந்த துஆவை கபூலாக்கிறேன்னு சொல்லி அதை நான் கேட்டுக்கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்க எப்படி ஒன்று கூடினோமோ அதே போன்று நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களை சொர்க்கத்தில எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.